வால் நட்சத்திரம். இந்த பெயரை கேட்டாலே கல்கியின் பொன்னியின் செல்வன் ஞாபகத்திற்கு வரும். சந்தேகமே இல்லை. இதேபோன்று வால் நட்சத்திரம் ஒன்று நமது சூரிய குடும்பத்தில், அதுவும் சூரியனுக்கு அருகாமையில் வந்து கொண்டே இருக்கிறது. இதை பற்றி தெரிந்து கொள்ளலாம். 2023 ஜனவரி மாதத்தில் சீனாவின் வானியலாளர்கள் தொலைநோக்கியின் உதவியால் விண்வெளியை ஆராய்ந்து கொண்டிருக்கையில் மங்களாக சிறுகோள் போன்று ஏதோ ஒன்று சூரியனை நோக்கி வருவதை கண்டுபிடித்தனர். முதலில் ஒரு சிறுகோள் என்று நினைத்து அதை கண்காணித்து வந்தனர். அதன் பிறகு பிப்ரவரி 23 அன்று தென்னாப்பிரிக்காவில் உள்ள அட்லஸ் இது சிறுகோள் அல்ல, வால் நட்சத்திரம் என்று கூறியது. அதன் பிறகு இந்த வால் நட்சத்திரத்திற்கு ஆராய்ச்சியாளர்கள் சூசின் ஷான் அட்லாஸ் என்று பெயரிட்டு இதை கண்காணித்து வந்தனர். தற்பொழுது தெளிவற்ற நட்சத்திரத்திற்கு மூடுபனி வால் இருப்பதை விஞ்ஞானிகள் உறுதி செய்துள்ளனர். இந்த அபூர்வ வால் நட்சத்திரமானது அதன் சுற்றுப்பாதையை சுற்றி முடிக்க சுமார் 80,000 ஆண்டுகள் எடுத்துக் கொண்டிருக்கிறது. அதாவது 80,000 ஆண்டுகளுக்கு முன் இருந்த நம் முன்னோர்கள் இந்த வால் நட்சத்திரத்தை பார்த்து இருக்கின்றனர். அந்த வாய்ப்பு தற்பொழுது நமக்கு கிடைத்து இருக்கிறது. அதனால் இதை பார்ப்பதற்கு மக்கள் ஆர்வமுடன் காத்திருக்கின்றனர். இதை எங்கு பார்க்கலாம், எப்படி பார்க்கலாம் என்றால், அதாவது செப்டம்பர் 28 முதல் 30 செப்டம்பர் வரை சூரிய உதயத்திற்கு அரை மணி நேரம் முன்னதாக அடி கிழக்கு வானத்தில் இதை பார்க்க முடியும். ஆனால் வெறும் கண்களால் பார்க்க முடியாது. தொலைநோக்கியின் உதவியால் பார்க்கலாம் என்கிறார்கள் ஆராய்ச்சியாளர்கள். மேலும் அடுத்த மாதம், அதாவது அக்டோபர் மாதம் 3வது வார தொடக்கத்தில் மீண்டும் இந்த வால் நட்சத்திரத்தை நாம் சற்று தெளிவாக மேற்கு திசையில் பார்க்கலாம் என்று கூறுகின்றனர் ஆராய்ச்சியாளர்கள். முன்னதாக இந்த வால் நட்சத்திரத்தை சர்வதேச விண்வெளி நிலையத்தில் இருக்கும் நாசா விண்வெளி வீரர் மேத்யூ டொமானிக் என்பவர் இந்த வால் நட்சத்திரத்தை வீடியோ எடுத்து இருக்கிறார். அந்த வீடியோ இதோ.